ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம கார்டனில் நிறைய பூக்கள் காய்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், நான் வந்து நேற்று புதுசாக செடி வாங்கிட்டு வந்தேன். நாட்டு சாமந்தி 2 கலர் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறமா நட்டு வைக்கலான்ட்டு. அப்புறம் இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன், சேஞ்சிங் ரோஸ் செடி. இது வந்து பாருங்கள் எவ்வளோ வேர் இருக்கு அடியில். இது வந்து 50 ருபீஸ்னு வாங்கிட்டு வந்தேன். சாமந்தி வந்து 40 ருபீஸ். அப்புறம் நம்ம பதியம் வச்சோம்ல குச்சி, மருதாணி குச்சி பாருங்கள், துளுத்து வந்துச்சு. ஒன்றாவது வருமானு பார்த்தேன், நான் எல்லாமே துளுத்து வந்திருக்கு. இதில் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அந்த சைடு இருந்ததெல்லாம் காஞ்சிருச்சு. அப்புறம் இந்த தொட்டியில் ஒன்று வச்சுருந்தேன், இதுலேயும் அழகாக துளுத்துருக்கு. இது பாருங்கள், மல்பெரி கட்டிங்ஸு. இது வந்து வேடிக்கை சேனலில் வந்து ஃப்ரீ கட்டிங்ஸ் கொடுத்தாங்க, அதில் வாங்குது. அதில் ஒன்று வந்துருச்சு, ஒன்று வரல. இதுலேயும் மருதாணி குச்சி வச்சுருக்கேன். இது 2 இன்னும் துளுர்த்து வரவே இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து பூவெல்லாம் பறிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பூ இந்த செடியில் வருது. அழகாக பூத்துருக்கு பாருங்கள், எல்லோ கலர். மூணு மட்டும் பறிக்கலாம். எல்லாமே ஃபுல்லாக தான் விரிஞ்சிருக்கு. இது பாருங்கள், பூத்து 2 நாள் ஆச்சு. எவ்வளோ சூப்பராக பெருசாக விரிஞ்சிருக்கு. நல்லா என் கை சைஸுக்கு இருக்குது. கட் பண்ணும்போது ஒரு 2-3 இலை தள்ளி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய புது துளிர் வரும். பூ பூத்து நல்லா கொத்தாக பூத்துருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது. எல்லாமே கொஞ்சம் தள்ளி வச்சு கட் பண்ணிங்கன்னா புது துளிர் வந்து ஈஸியாக வந்துடும். இதில் பாருங்கள், எல்லோ கலர் ரோஸ். இது வந்து என்னோடய முதல் ஹார்வெஸ்ட் இந்த செடியில். இது 2 பாருங்கள், நல்லா குட்டியாக பட்டன் ரோஸ் மாதிரி இருக்குது. அழகாக குட்டியாக இருக்குது. இதில் பாருங்கள், இதில் ஒன்று கொடுத்துருக்கு, ஆப்பிள் ரெட் ரோஸ். சூப்பராக இருக்குது. இதில் பாருங்கள், நாட்டு ரோஸ் ஒன்று கொடுத்துருக்கு, தேன் குச்சி இருக்குது. இது வந்து பினாட்டா ரோஸ். இதில் வந்து பக்கத்தில் புதுசாக துளிர் வந்துகிட்டே இருக்குது. அதனால நான் இதில் பூவை மட்டும் வெட்டுறேன். இதில் பாருங்கள், நல்லா கொத்தாச்சு. இதுலேயும் பாருங்கள், ஒயிட் ரோஸ் சூப்பராக பூத்துருக்கு. 3 பூ இருக்குது இதில். நல்லா இதில் பாருங்கள், கொத்து கொத்தாக தான் வரும். 3 ரோஸ் இருக்குது. இதில் ஒரு ரோஸ் இருக்குது. சாமந்தி இருக்குது, இதுவும் எடுத்துடலாம். இதில் மழை காய்னன்றதில் இதில் எல்லாம் கருப்பாயிடுச்சு. இதில் 2 பூ இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. நம்ம குட்டி செம்பருத்தியில் பூ இருக்குது. இந்த லைட் பிங்க்லேயும் இருக்குது. நல்லா பூ வச்சுட்டே தான் இருக்குது செம்பருத்தி மட்டும் டெய்லி.
இந்த ரெட் செம்பருத்தி பாருங்கள் இன்றைக்கி நிறைய பூத்துருக்கு. எப்போவுமே டெய்லி 3 பூ 4 பூ பூத்துட்டு இருந்துச்சு, இன்றைக்கி 7 பூ பூத்துருக்கு. நல்லா காத்தடிக்குது பாருங்க. பூக்கள் மட்டும் எனக்கு ஒரு தட்டு ஃபுல்லாக கிடச்சிருக்கு. எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது, அதே மாதிரி எல்லா வெரைட்டியும் இருக்குது. ரோஸு, செம்பருத்தி, சாமந்தி, செண்டு மல்லின்னு எல்லா பூக்களும் இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். கத்திரிக்காயெல்லாம் பறிச்சிடலாம். இங்கே நீட்டாக அழகாக இருக்குது. எல்லா செடியிலையுமே இருக்குது. ஒரு செடி விடாம கத்திரிக்காய் இருந்துகிட்டே இருக்குது. இதில் பாருங்கள் கொத்தாயிருக்கு. நல்லா லென்த்தியாக ஆகும், ஆனால் குட்டியாக பறித்தா டேஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணிடுறேன். இது கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, லைட் கலராக இருக்குது. இது கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது, அப்புறம் வெட்டிக்கலாம். நம்ம தக்காளி செடியில் பாருங்கள், குட்டியாக இருக்கும் போதே பழுத்துட்ருக்கு. எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் காயாக இருக்குது, செடி ஃபுல்லாக காயாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், குட்டி செடியில் சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு இவ்வளோ பூக்களும் ஒரு தட்டு ஃபுல்லாக காயும் கிடச்சிருக்கு. ஹாப்பியாக இருக்குது. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.